கோவையில் அதிக வாக்குகள் வாங்கிக் கொடுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஒரு சவரன் தங்க நாணயம் வழங்கப்படும் என்று முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உறுதியளித்துள்ளார். கோவை மாவட்டம் கவுண்டபாளையம் சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி சார்பில் போட்டியிடும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் சூரிய பிரகாஷ் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகிறார். இந்நிலையில் வேட்பாளர் அறிமுக கூட்டம் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் செயல் வீரர்கள் கூட்டம் துடியலூர் அருகே வடமதுரையில் நடைபெற்றது. இதில் பேசிய வேட்பாளர் சூரிய பிரகாஷ் கூட்டணி கட்சியினர் தீவிரமாக உழைத்து தன்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதையடுத்து பேசிய முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒவ்வொரு பகுதியிலும் அதிக வாக்குகள் வாங்கிக் கொடுக்கும் வாக்குச்சாவடி முகவர்களுக்கு ஒரு சவரன் தங்க நாணயம் வழங்கப்படும் என்று அறிவித்தார். மேலும் வெற்றி பெற்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கோவை வரும்போது அவரை சந்திக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றும் உறுதியளித்தார். வாக்குச்சாவடி தவறாமல் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் கை சின்னம் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். அப்படி கடுமையாக உழைத்து ஒவ்வொரு ஒன்றியத்திலும் பகுதியிலும் பேரூராட்சியிலும் முதல் இடத்தை பெறுகின்ற அந்த வாக்குச்சாவடியினுடைய பூத் கமிட்டி நிர்வாகிகளுக்கு ஒரு பவுன் தங்க நாணயம் பரிசாக வழங்கப்படும். அப்புறம் மொத்த தொகுதிக்கும் ஒரு பவுன் இல்லை, ஒரு பகுதிக்கு ஒரு பவுன், ஒரு ஒன்றியத்துக்கு ஒரு பவுன், ஒரு பேரூராட்சிக்கு ஒரு பவுன். முதலமைச்சர் அவர்கள் அரசு பொறுப்பேற்று முதலமைச்சராக பதவியேற்று முதல் நிகழ்ச்சியாக கோவைக்கு வருகை தருகின்ற பொழுது நம்முடைய கவுண்டபாளையம் தொகுதியில் முதலிடத்தை பெற்ற அந்த வாக்குச்சாவடியுடைய பொறுப்பாளர்கள் முதலமைச்சரை சந்திப்பதற்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி தருவதற்கான முயற்சி எடுப்போம் என்பதை மட்டும் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இந்த 5 ஆண்டுகளில் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம், நாள் முதல்வன், புதுமை பெண், தமிழ் புதல்வன், இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு, தாய் மாணவர் திட்டம், அன்பு பெறங்கள் திட்டம், இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சிறப்பு திட்டங்களை தந்திருக்கக்கூடிய முதலமைச்சர் மாண்புமிகு